ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20 ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஏவாள் எப்படிப்பட்டவங்க? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவர்கள். இவர்கள்கிட்ட இருந்து தான் எல்லா மனித உடல்களும் பெறப்பட்டது இல்லையா? இந்த ஏவாள் தான் மரியாளா மறுபடியும் பிறந்தாங்க. ஏவாளாக இருக்கும்போது மீறுதலுக்கு உட்பட்டாங்க. இப்போது இவங்களே மரியாளா வரும்போது தேவனே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று தன்னை முழுமையாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. தேவதூதன் வந்து சொல்கிறான், மரியாளே நீ கிருபை பெற்றவள், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனுடைய கிருபை உனக்கு என்றென்றும் இருக்கணும் தேவதூதன் வந்து சொல்கிறாருனாக்கா, இப்போ இந்த பெண்ணினத்திலேயே இவங்க சிறப்பானவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஏன் விசேஷமாக இவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்க தான் முந்தின ஏவாள், இப்போது மரியாளாக வந்திருக்காங்க. இது எப்படி நம்புறதுன்னா, ஏன்னா ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் இவங்க தாயாக இருக்காங்க. ஏவாளாக இருக்கும்போது மீறுதலுக்கு உட்பட்டாங்க. இப்போ மரியாளாக இருக்கும்போது முழுமையாக தன்னை கீழ்ப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறார்கள். இந்த நல்ல ஒழுக்கத்தை பார்த்து தான் முந்தின ஆதாமை கிறிஸ்துவா இவங்களுடைய கர்ப்பத்தின் வழியாக வர வச்சு இந்த ரட்சிப்பினுடைய வேலையை நிறைவேற்றுறாரு. முதல் படைப்பில் ஆதாம் அறிவாக இருந்தார். அவர் உடம்பில் இவங்க மனசாக இருந்தாங்க, மனமாக இருந்தாங்க. மனசாக இருந்து தன்னிச்சையாக மீறுதலுக்கு செயல்பட்டாங்க இல்லையா? இப்போ அப்படி இல்லை. அந்த அனுபவத்தெல்லாம் பெற்றதுனால இப்போ மீறுதலுக்கு உட்படாமல் கடவுளுக்கு தன்னை அடிமையாக சமர்ப்பிக்கிறாங்க. தேவதூதன்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை என்று போய் சொல்லுங்க அப்படின்னு. இந்த கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் கிறிஸ்து அவங்க கர்ப்பத்தின் வழியாக வராரு. அப்போது ஆதாம்ங்கிற அறிவு ஏவாளினுடைய மனசுக்கு அடிமையாக இருந்தது, அதனால் பாவம் வந்துருச்சு. இப்போது அந்த மனசை வெல்லணும். அந்த மனசுங்கிற மரியாளின் வழியாக இந்த அறிவு பிறந்து இனி மனசுக்கு அடிமையாக இல்லாமல் கடவுளுக்கு நான் அடிமையாக இருந்து நான் கடவுள் சித்தத்தை தான் செய்வேன் என்று அதை நிறைவேற்றவே இந்த காட்சி அமைப்பு நடந்தது. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் சிந்திக்கலாம் இல்லையா? மரியாளினுடைய பிள்ளையாக தானே இயேசு வந்தார். அப்படி இருக்க மரியாள் எப்படி ஏவாள் ஆவாங்க? தாய் மகன் அப்படி தானே வருது அப்படின்னு தோணுது இல்லையா? பாருங்கள், ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு வந்தால் அதுக்கு உறவு மாற பெற்றோராக மாறுது இல்லையா? அப்படி பார்த்தாக்கா ஆதாமுடைய உடம்புலேருந்து தான் ஏவாள் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன உறவாக இருந்திருக்கணும்? அப்பா மகள் நான் இருக்குமா? ஆனால் அங்கே கணவன் மனைவியாக இருந்தாங்க இல்லையா? கடவுளுடைய சித்தத்தில் இங்கே எதுவுமே லாஜிக்கே கிடையாது. அவர் சித்தம் என்னவோ அப்படி தான் நடக்கும். அதனால தான் மரியாள் சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று போய் சொல்லுங்க. ஏன்னா கன்னியாக இருந்து கர்ப்பவதி ஆகணும், லாஜிக்கே இல்லாமல் இருக்கு இல்லையா? உலக வழக்கத்தின்படி திருமணம் நடக்கணும் இல்லையா? நான் புருஷனை அறியலையே அப்படின்றாங்க. தேவதூதன் சொல்கிறான், இது கடவுள் சித்தம், கடவுளால் ஆகாது ஒன்று உண்டா அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை போய் சொல்லுங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு சக மனுஷனாக இருக்கிற இந்த ஊர் உலகத்தில் வாழற, அதுவும் ஒரு ஆசாரிய வம்சத்தில் வாழற ஒரு பெண்ணுக்கு அப்படி என்னன்னு தோணாது. வேணாம், இந்த தேவ ஊழியமே நம்முடைய பாரம்பரியமாக வர அந்த தேவ ஊழியம் தவறாக போகுமே அப்படின்னு வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க மரியாளுன்றவங்க இந்த பூமி கலாச்சாரத்தில் உருவான பெண் இல்லை, இவங்க தான் ஏவாள். அதனால தான் சொல்கிறாங்க, எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்போ அவங்க முழுமையாக தன்னை ஒப்படைக்கிறாங்களா? இப்போ மீறுதல் பண்ண மாட்டாங்க. அதன் வழியாக தான் இப்போ கிறிஸ்து வர்றார். கிறிஸ்து வந்து இந்த ஏவாள் சிந்தனைக்கு கட்டுப்படாமல் அவங்களுடைய மீறுதலை எல்லாம் இவர் தடுத்து நிறுத்தி கடவுள் செயலை தான், கடவுள் சிந்தனையை தான் செயலாக மாற்றணும். அதனால தான் கடவுள் ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்ரீக்கு வித்து எது? ஆணுக்கு தானே வித்து இருக்குது, ஸ்ரீக்கு வித்து இருக்குதா? இல்லை இல்லையா? அப்போ உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னா எதை வச்சு சொல்கிறாருன்னா, உன் மனசின் எண்ணத்தில் தோன்றுறது இல்லையா? நன்மை தீமை அறிந்து நானே கடவுள் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு இல்லையா? அந்த எண்ணத்தை நீயே அந்த எண்ணத்தை மாற்றணும், வேறு யாரும் மாற்றக்கூடாது. அதை புரிஞ்சு நீயே மாற்றணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அனுபவம் கிடச்சிது. இத்தனை நூற்றாண்டுக்கான மனித குல அனுபவங்கள் இதில் வந்தது தான். இதையெல்லாம் அவங்க பார்த்தாங்க, நம்மளால் உருவாக்கப்பட்ட மனுஷங்கள் தான்,
இவங்க எல்லாம் இவ்வளோ பெரிய அநியாய அக்கிரமாக மாறி போச்சு, இதையெல்லாம் சீர்படுத்தணும்னா நம்ம தான் இனிமேல் சீர்படுத்தி ஆகணும். இனி நாம் அடங்கியிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவுங்கிற ரட்சகர் வராரு, அவருக்கு நம்ம சேவை செஞ்சு இந்த தேவராஜ்யத்தை நிலைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு தான் இந்த காரியத்தில் இறங்குறாங்க. ஸ்ரீக்கு வித்து கிடையாது இல்லையா, இந்த எண்ணம்ங்கிற இந்த பிறப்பை தான் வித்துன்னு சொன்னார். சர்ப்பம் போல் சீறி சீறி ஒவ்வொரு எண்ணங்களாக தோன்றுச்சு இல்லையா, அந்த எண்ணங்கிற வித்து இதுக்கும் உனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு இல்லையா, தவறான எண்ணம், அந்த எண்ணத்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ இந்த எண்ணம் மறுபடியும் தோன்றும்போது அறிவுங்கிற ஒரு ரட்சகர் தோன்றுவார் இல்லையா, அவர் இந்த எண்ணத்தை சரிப்படுத்துவார். இது ஞானாந்திர கருத்து. புரிஞ்சுக்கிட்டா பாக்கியவான்கள், புரிஞ்சுக்கலைன்னா மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் இதை சிந்திங்க, பரிசுத்த ஆவிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். இதுக்கான தீர்வு என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி நாம் வேறு ஒரு மாற்றத்தை நம்ம காண்போம். அன்றைக்கி மத சடங்குலாம் இருக்காது, இன்றைக்கி ஒரு மதங்களாக இருக்குல்ல, அப்படி இருக்காது. அதையும் தாண்டி இது புனிதமான செயலாக இருக்கும். எப்படி இருக்குன்னாக்கா மதமற்ற ஒரு வழிபாடாக. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தவர் இப்படின்லாம் சொல்லின்னு இருக்கோம் இல்லையா, இதில் யாரும் கிறிஸ்தவர்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷி தான். ஒரே கடவுள், ஒரே மனித குலம்தான். மற்றதெல்லாம் மனுஷாளுங்க தன் மனசில் எழுந்த சர்பத்தின் மூலமாக வந்த விஷங்கள் தான் இதெல்லாம். அதனால் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பரிசுத்த ஆவிகிட்ட ஜெபத்தில் வைங்க. அப்போது தூய எண்ணத்தில் படைக்கப்பட்ட ஏவாள் என்கிற மரியாள், அவங்கள் வழியாக ஆதாம் என்கிற இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். திரும்ப அதே 2 பேர் வராங்க. இப்போ இந்த உலகியலில் ஈடுபடும் போது தூய மனுஷனாக இருக்கணும். முதல்ல இயேசுநாதருக்கு தனியாக ஒரு சோதனை நடந்துருச்சு. அவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே கொண்டு போன உடனே அங்கே மறுபடியும் அதே பிசாசு வருது. எப்படி வரான்? சர்ப்பமாக நிற்கிறாங்க இல்லையா, அப்படி தானே காட்சி அமைப்பு. இவருடைய எண்ணத்துலேருந்து தோன்றுறது ஒரு எண்ணம். என்னென்னு, நம்ம தான் தேவனுடைய குமாரனாச்சே, இப்போ பசி எடுக்குது, இந்த கல்லுகளையும் மண்ணுகளையும் அப்பமாக்கி சொன்னால் கூட அது மாதிரி ஆகிடுமே, நம்ம சாப்பிடலாமே அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே தோன்றுது. மனம் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் ஓயாதுங்க. அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்துறது தான் விஷயம். அதான் 2 கனிகள், நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள். இது 2 இருக்குது. அந்த தீய எண்ணம் சர்ப்பமாக நிற்குது. அது சொல்லுது, நீ இந்த கல்லுகளையும் மண்ணுகளையும் அப்பமாக்கி சாப்பிடு, ஏன் இப்படி பட்டினி கிடக்கிற அப்படின்னு சொல்லுது. அப்போ இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டும் வாழ்கிறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று அதுக்கு ஒரு மாறுத்திரம் கொடுக்குறார். முதல்ல அந்த சிந்தனைலாம் வரல, இப்போது அந்த விழிப்புணர்வு வந்த உடனே இந்த மாறுத்திரம் கொடுக்குறார். அடுத்த ஒரு எண்ணம் உள்ளேருந்து தோன்றுது. என்னன்னாக்கா, தேவாலயத்தின் உப்பிரி மேலே போயாச்சு. அங்கேருந்து ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த உப்பிரி மேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரம் இருக்கும் அந்த சாலமோன் தேவாலயனுடைய உயரம். அங்கேருந்து கீழே பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுது, நீ தேவனுடைய குமாரனாச்சே, நீ கீழே விழுந்தினா தேவதூதர்கள் உன் பாதத்தை தாங்குவார் என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், உன் பாதம் கல்லில் இடறி விழாதபடிக்கு தேவதூதர்கள் தாங்குவார் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. ஆமாம், சங்கீதத்தில் எழுதியிருக்குது. வேதத்தில் எழுதியிருக்குதுன்னு அந்த வேதத்தின்படியே பதில் கொடுக்குறார். இந்த வேதம்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த சோதனை நடக்கிறது அவருக்கு 30 வயசில். அப்போ சின்ன வயசுலேருந்து இந்த வேதத்தை அவங்க அம்மா படிக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த வேதத்தின்படியே சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காதே என்று எழுதியிருக்குது. ஆமாம், யாத்திராகமத்தில் எழுதியிருக்கு. அப்போ வசனத்துக்கு வசனமே சொல்லி அதை டாலி ஆக்குறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? அங்கே ஒரு சர்ப்பம் வந்திருக்குதா? இல்லை, அவர் மனசுலேருந்து அப்படி எண்ணம் தோன்றுறதுங்க. அந்த எண்ணத்துக்கு மாறுத்திரம் கொடுத்துக்கிட்டே வராரு. அடுத்து என்னன்னாக்கா, அந்த உப்பிரியிலேருந்தே பார்க்குறாரு, அந்த மேல் மாடியிலேருந்து பார்க்குறாரு, ராஜ்யத்தெல்லாம் பார்க்குறாரு. அந்த ராஜ்யத்தில் உள்ள செல்வங்கள், நல்ல சுபபோகமான வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்குறாரு. இப்போ நமக்கு என்ன தேவை? பசிக்கு உணவு வேணும், உறங்கிறதுக்கு ஒரு உறைவிடம் வேணும், மாற்றி கட்டிக்க துணி வேணும். இதுக்கு தானே பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை ராஜாவாக ஆகிட்டாக்கா தன்னால் கிடக்கும்ல. அப்போது நாம் ஒரு ராஜாவாக ஆகிட்டா இதெல்லாம் தன்னால் கிடைக்குமேன்னு தன்னுடைய மனசுலேருந்தே அந்த சர்ப்பமாகப்பட்டது எண்ணி, அந்த சர்ப்பமாகப்பட்டது இதை என்ன சொல்லுது? சர்ப்பம் சீறி நிற்குது, இது எல்லாம் உன்னுடையது தான். அது என்ன சொல்லுது? இதெல்லாம் என்னுடையதுனாக்கா சர்ப்பன் ஒன்று தனியாக இல்லைங்க. இதெல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டது? ஆதாமுக்காக படைக்கப்பட்டது தான்.
இவரை கொண்டும் இவருக்கென்றும் தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. வானமும் பூமியும் பூமியின் நிறைவும் இவருக்காக தான் படைக்கப்பட்டது. அதை அந்த மனசுங்கிற அந்த சர்ப்பம் எடுத்து சொல்லுது, இதெல்லாம் என்னுடையது தான். மனம் சொல்லுது, இதெல்லாம் என்னுடையது தானே அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறாரு, அப்பாலே போ அப்படிங்கிறார். அந்த மனசை பார்த்து அப்பாலே போ. இப்போ தான் சுய சோதனையில் பூரணமாக வெற்றி பெறுறாரு. கடவுள் பார்க்குறாரு, சுய சோதனையில் இவர் வெற்றி பெற்ற பிறகு இப்போது ஊருக்குள்ளே மக்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார். வந்த உடனே மக்களிடத்தில் மலைப்பிரசங்கம்னு பேசுகிறாரு. அதெல்லாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5-7 வரைக்கும் இருக்குது. அதை முழுக்க படித்து பாருங்கள். அதை தவிர இந்த வேதத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுதான் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையே. அந்தபடி வாழ்ந்தாலே பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் போக முடியும். அதுக்கு மலைப்பிரசங்கன்னு பேர். அந்த உபதேசத்தை அப்படியே படித்து பாருங்கள். அது நான் பல செய்திகளில் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறோம். இன்றைக்கி அதை எடுத்தோம்னா டாபிக் மாறிடும். அதனால் அந்த செய்தியெல்லாம் படித்து பாருங்கள். இயேசு க்ளீனாக பேசியிருப்பார். அதுவே நல்ல வாழ்க்கை. சரி, அடுத்து இப்போ மரியாள்கிட்ட கொண்டு வராங்க, மனசுக்கிட்டே கொண்டு வராங்க. இப்போ மனசும் அறிவுக்கும் ஒரு சோதனை வருது. என்னன்னாக்கா, மரியாள் கானாவூர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. கானாவூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு சின்ன குடும்பம், அதில் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு மரியாள் அழைக்கப்பட்டுக்கிறாங்க. இயேசுவை கூப்பிட்றாங்க. அவர் சகாக்களோடு அங்கே போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் விருந்தோம்பல் நடக்குது. அந்த விருந்தோம்பலில் திராட்சை ரசம் குறைபட்டு போகுது. இதை மரியாள் கவனிக்கிறாங்க. யூதர்களுடைய வழிபாட்டில் திராட்சை ரசங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருள். அதுவும் ஒரு விழா நடக்கும்போது திராட்சை ரசம் குறைபட்டாக்கா அந்த விழா நடத்துகிறவங்களுக்கு அவமானமாக போயிடும். அதனால் மரியாள் இதை கவனிக்கிறாங்க. இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3 திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு இயேசுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் மரியாள் வந்து சொல்கிறாங்க, 3 திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். 4 அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். மரியாள் வந்து சொல்கிறாங்க, இங்கே திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு, இயேசுவே நீ ஏதாச்சும் செய். மனமாகப்பட்டது தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துது. இப்போது இயேசுவாகப்பட்டவர் பிதா வார்த்தை கீழ்ப்படினுமா, மரியாள் வார்த்தை கீழ்ப்படினுமா, இதான் முக்கியம். அங்கே ஏதேனில் என்ன பண்ணார்? அந்த கனி பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லா இருக்குன்னு பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க இல்லையா? இங்கே அதே சுச்சுவேஷன் தான் நடக்குது. என்ன, இங்கே வந்து கனியை வந்து புழிஞ்சு வச்சுக்கிறாங்க. அங்கே முழுசாக கனியாக இருந்தது, இங்கே ஜூஸ் ஆக்கி வச்சுக்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லையா? இங்கே அந்த விழா நடத்துகிறவங்களை கௌரவப்படுத்தணும். அதனால் இந்த திராட்சை ரசத்தை உண்டு பண்ணேன். அதே நேரத்தில் இதை நீ செய்யும்பொழுது இங்கே நீ அற்புத அடையாளங்கள்லாம் பண்ணுற அப்படின்னு உனக்கு இங்கே பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தோனியில் வந்து சொல்கிறாங்க. அப்போது இயேசு அது கொடுக்குற பதில் என்ன? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு அப்படி பேசலாமா? இதை நிறைய பேர் சர்ச்சையெல்லாம் பேசியிருக்காங்க. இயேசு பாரு, அவருடைய அம்மாவே வந்து ஸ்திரீயே அப்படின்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுதான், இதை எழுதினபடி அப்படியே கதையாக நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா இப்படி தான் முரண்பாடாகவே இருக்கும். ஆனால் இந்த முறையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த மரியாள்ன்றவங்க முந்தின ஏவாள், மனசால் உருவாக்கப்பட்டவங்க, எண்ண தோற்றத்தை செயல்படுத்துகிறாங்க. இங்கே இயேசுன்றவர் முந்தின ஆதாம். இங்கே மனமாக செயல்படுகின்ற ஏவாள் வார்த்தைக்கு கேட்காம இப்போது இவருக்கு ஆணையிட போகிற, வேலையை கொடுக்க போகிற, கட்டளையிட போகிற பிதாவின் வார்த்தை கீழ்ப்படுகிறாரா? இதுதான் விஷயம். அங்கே ஏதேனில் அதான் நடந்தது, இங்கேயும் அதே தான் நடக்குது. இதை புரிஞ்ச இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரீனா மனம் என்ற அர்த்தம். ஸ்திரீன்னு யார் முதல் சொன்னது? ஆதாம் தான். இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். அதனால் மனுஷன்லேருந்து எடுக்கப்பட்டவர்னா மனுஷி என்று பேர் வச்சார் இல்லையா? இங்கே அதே அந்த மனுஷியை சொல்கிறார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இதுதாங்க அந்த மனம் என்கிற அந்த சர்ப எண்ணத்தை அறிவுங்கிற அந்த இயேசு தன்னுடைய அறிவு குதிங்காலில் அந்த எண்ணத்தை அடக்கி விடுக்கிறார்.
இங்கே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அதெல்லாம் இல்லை. வெளியிலேருந்து பார்க்குற பொதுமக்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் இது ஞானாந்திர சிந்தனையில் இப்படி சிந்திக்கும்போது இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை. அன்னைக்கு தவறிட்டார், இன்றைக்கி தவறலை. அன்னைக்கு ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்டாங்க, இன்றைக்கும் அந்த மீறுதல் வரதான் செய்யுது. ஆண்டவரே உமக்கு நான் அடிமைன்னு சொன்னவங்க இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைபட்டிருக்கு, நீங்கள் ஏதாச்சும் செய்ய அப்படிங்கிறாங்க. இதை செஞ்சால் என்ன நடக்கும், உனக்கு பேர் புகழ் வரும். அப்போது மரியாதை என் பிள்ளை தான் இதெல்லாம் செஞ்சார் இல்லையா, பேர் புகழெலாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு அடிமைப்பட வேண்டியது வரும். புகழ்ச்சிக்கு அடிமையாகாதவன் ஒருத்தனே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் புகழ்ச்சிக்கு அடிமையாகாத ஆள் ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் இதில் சரண்டர் ஆவாங்க. அந்த சர்ப்பம் வந்து இப்போ இங்கே நிற்குது. யார் வழியா, இந்த மரியாள் வழியா அந்த ஏவாள்கிட்ட வந்த சர்ப்பம் அதே எண்ணத்தை வந்து கொண்டு வந்து நிற்குது. இங்கே நீ வந்து இதை செய்ய அப்படின்னு 3 முறை இயேசுவை சோதிச்சுது. இயேசு தனி சோதனையில் வெற்றி பெற்றார். இப்போ இங்கே ஏவாளோடு சேர்ந்து இந்த சோதனை நடக்குது. மரியாள் மனமாக ஏவாள் வந்து இந்த சோதனை நடக்கும். மரியாளுங்கிற உடம்புக்குள்ளே ஏவாளுங்கிற மனம் வந்து அதுக்கு சர்ப்பம் ஒன்று தோன்றி இந்த வேலையை சொல்லுது, திராட்சரசம் குறைவுபட்டுக்குது, இங்கே நீ இதை உற்பத்தி பண்ணி கொடு அப்படின்னு இல்லையா. அங்கே இயேசு என்கிற முந்தின ஆதாம் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இதை ஏதேனில் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய கதையே வந்திருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இந்த செய்தி சொல்ல வேண்டிய வேலையும் கிடையாது இல்லையா. ஏதேனில் இது நடக்கலை, ஏதேனில் நடக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அனுபவம் பெறாத வரைக்கும் எந்த விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு புரிதலும் வராது. அதனால தான் முதல் அனுபவம் இந்த பாவ வாழ்க்கை வந்துருச்சு. இப்போ இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம், நமக்கு புண்ணிய வாழ்க்கையே வேணும் அப்படின்னு எண்ணினோம்னா அப்போது அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்போ அதுக்கான வாழ்க்கை வாழணும் இல்லையா. எந்த ஒரு பொருளும் கஷ்டப்படாமல் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மதிப்பு மரியாதை என்னன்னு தெரியாது இல்லையா. குழந்தைங்கக்கிட்ட கூட அது ஆசைப்பட்டு நிறைய பொருட்களை கேட்கும். அது விலை உயர்ந்த பொருளாக இருக்கும், அது இவ்வளோ மதிப்பு உள்ள பொருள்னு அதுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம வாங்கி கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி வாயை மூடுறதாங்கிட்ட அதை உடச்சி வச்சுருக்கோம். அதே குழந்தை ஒரு 10 முறை அந்த பொருள் தான் வேணும்னு கேட்டு அழுது அடம் பிடிச்சி, நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், வரமாட்டேன், போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி உக்காந்துட்டு பார்த்தியா, அப்போ அந்த பொருளை வாங்கி கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஒன்றும் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்ல தேவையில்லை, அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ, நீங்கள் கேட்டால் கூட கொடுக்காது இல்லையா. அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். முதல் நல்ல வாழ்க்கை கொடுத்து இதை நீ எடுத்துக்கோ, இதை வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்க, கேட்கல. ஏன் கேட்கலனாக்கா அனுபவம் வராத வரைக்கும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வரல. இப்போ இந்த அனுபவம் வந்த பிறகு இங்கே ஆதாம் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை இல்லையா. இதை சொல்லி முடித்த பிறகு பிதா அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் அவரோட செயல்படுறார். அங்கே திராட்சை ரசம் உற்பத்தி ஆகுது. எந்த முறையில் உற்பத்தி ஆகுது, அது ஏதோ மாயாஜாலம்லாம் பண்ணுறாங்களா, கையை வச்சுன்னு அப்படியே திராட்சை ரசமாக பொங்கி ஊற்றுறாம, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே என்ன இருக்குதோ அதை வச்சு திராட்சை ரசம் உருவாகுது. இயேசு அந்த வேலையாட்களை கூப்பிட்றாரு. அங்கே 6 கச்சாடிகள் இருக்குது, அது முழுக்க தண்ணீர் நிரப்புன்றாரு. கேட்ரிங் மாஸ்டரை கூப்பிட்றாரு, இந்த தண்ணீரை மொண்டுன்னு போய் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு கொடு அப்படின்னு. அந்த தண்ணீரை தான் மொண்டுன்னு போய் பந்தி விசாரிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அங்கே பந்தி விசாரிக்கிறவன் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது திராட்சை ரசமாக மாறிடுச்சு, அந்த சுவை திராட்சை ரசமாக மாறிச்சு அப்படின்னு. எல்லாம் அதே தான், தண்ணி தான், எதுவுமே நாங்கள் மாறலை. சாப்பிட்டவங்களுடைய நாவில் திராட்சை ரசம் சுவையை பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொடுத்தார். அதனால தான் ஒரு சின்ன இடத்துல இதை நடத்தி காட்டினோம். ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கூடின ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்தலை, ஒரு சின்ன டெஸ்ட்டு இது. அதனால் ஒரு ரொம்ப கம்மியான கூட்டத்தில் இது நடக்குது. ஒரிஜினல் ஒயின் வாட்டர் மாதிரி தாங்க இருக்கும், கலப்பட ஒயின் தான் இன்றைக்கி அந்த கிரேப் கலர்லேயே இருக்குது. இப்போ நம்ம திருவத்தூர்லாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் ஒரிஜினல் ஒயினே கிடையாது. அதை ஒரிஜினல் ஒயின் வச்சு குடிக்கிறோம் இல்லையா. அது ஒரு கெமிக்கல் தண்ணி, அது சக்கரை தண்ணி, அதை தொடர்ந்தெல்லாம் குடிக்கக்கூடாது. ஒரிஜினல் ஒயின்னா வாட்டர் மாதிரியே தான் அது இருக்கும். அதனால தான் தண்ணீரை மோந்து போய் கொடுனார். இல்லைன்னா திராட்சை ரசம் அவர் பண்ண தெரியாதா, அப்படி ஒரு ஜாடி ஃபுல்லாக திராட்சையெல்லாம் குழஞ்சி உண்மையிலே அந்த கலர்லேயே வந்திருக்காதா.
தண்ணீரை தான் மோந்து கொடுக்க சொன்னார். தண்ணீரை தான் கொடுத்தாங்க, தண்ணீரை தான் குடித்தாங்க. குடித்தவங்களுடைய நாவில் திராட்சை ரசத்தினுடைய ஒரிஜினல் ருசி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை சாப்பிட்டுட்டு அந்த பந்தியில் இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்கிறான், யார்கிட்ட, அந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறான், யாராக இருந்தாலும் முதல்ல நல்லதை கொடுத்துட்டு அப்புறம் ருசி இல்லாத கொடுப்பான். ஆனால் நீயோ முதல்ல கொடுத்தது நல்லா இருந்தது, ரெண்டாவது கொடுத்தது அதை விட சுவையாக இருந்தது அப்படின்னு. புரியுதுங்களா? முதல் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் கொடுத்தாரு, ஆனால் அதை பயன்படுத்திக்க தெரியல இல்லையா, அதனால கெட்டு போச்சு. அது ரெண்டாவது வாழ்க்கை எப்படி இருக்குது? முதல் வாழ்க்கையோடைய நல்ல வாழ்க்கை. இதுதாங்க அனுபவத்தில் வர்றது. இந்த அனுபவம் வந்த பிறகு இப்போது முந்தின அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால இப்போது அந்த தவறில் ஈடுபடாமல் தன்னை தூய்மையை ஆக்கி கொள்ளணுங்கிற ஒரு காட்சி அமைப்பு தான் அது. கிறிஸ்தவரை ஆனது பெருசு இல்லை. கிறிஸ்தவரை ஆன பிறகு 10 கற்பனையை வாழ்க்கையாக கொண்டு வரணும். நான் எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வந்து நிற்கிறேன்ல, இந்த 10 கட்டளைப்படி வாழுங்க அப்படின்னு. இதை மீறி வாழ்ந்தீங்கன்னா யாருமே அந்த பரலோக ராஜ்யன்ற அந்த இடத்துக்கு தேரவே முடியாது. தேர்வார் ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. யோவான் நிருபத்தில் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அல்லவா? அப்போ நியாயப்பிரமாணத்தை தான் வாழணும். புதிய ஏற்பாட்டில் தானே சொல்கிறாரு அவர். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலே முடிஞ்சிச்சானா இல்லை, வாழ்நாள் முழுக்க அதன் ஒரு எழுத்து உறுப்பு கூட மாறாது. அது நிறைவேறி தீரும் அளவும் ஒருவரும் இங்கேருந்து ஏற முடியாது. அதனால் முந்தின வாழ்க்கை அது சரியில்லைனாக்கா இந்த பிந்தின வாழ்க்கை இது நல்ல ரசம். இந்த ரசத்தை நீங்கள் பருகும்போது உங்களுக்கு நீதி, நியாயம், தர்மம்ங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே போவீங்க. இது இடுக்கமான வாசல் வழி, ஆனால் அது வழியாக உட்பிரவேசித்து ஆகணும். வேறு விதியே கிடையாது, வேறு வழியே உங்களுக்கு கிடையாது. நம்ம யாருக்கும் வேறு வழியே கிடையாது. இந்த இடுக்கமான வாசல் வழியாக தான் உட்பிரவேசித்து ஆகணும். சரியா? அப்போது இங்கே மனம் என்கிற அந்த சர்பத்தை அறிவுங்கிற இந்த ஆதாம் அதை மாற்றினார். இங்கே வெற்றி பெற்றார். இதுபோல் அவர் செஞ்ச எல்லா அற்புத அடையாளங்களுங்க தானாக தன்னுடைய விருப்பத்தில் இவராக போய் எந்த வேலையும் செய்யலை. அதுக்கு நிறைய இடங்களில் இவரே சாட்சி கொடுக்குறாரு. நானாக எந்த காரியத்தையும் செய்யலை, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறார் இல்லையா? கடவுள் இவராக இருந்தாக்கா, நான் தானே கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பார். கடவுள் சொல்லணும் அப்படின்னா இவர் தான் சொன்னார், பிதாங்கிற ஒரு கடவுள் இருக்கார், இனிமேல் நீங்கள் பிதா என்று அழைங்க, பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவின்னு கூப்பிடுங்கன்னார். அப்போ இவரை கடவுள்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அது பெரிய தப்பாயிடும், அது ஒரு பாவம். அது இதே போல் லாசர் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குது. என்னென்னா, லாசர் இறந்துட்டார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான்ற செய்தியும் இயேசுக்கிட்ட வரும். அப்போவே போய் அவர் சுகமாக்கியிருக்கலாம், போகல. ஏன்னாக்கா அவருக்கு பிதா உத்தரவு கொடுக்கல, போகல. 4 நாள் கழித்து ஒரு செய்தி வருது, லாசர் இறந்து போயிட்டாருன்னு. அப்போது ஷீடருங்கிட்ட சொல்கிறாரு, அது மரணத்துக்கு எதுவானது இல்லை, அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு. சீஷருங்கெல்லாம் சிரித்தாங்க, இயேசு மேலே கோவப்பட்டாங்க. இப்போ தான் பிதா அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, இப்போ நீ லாசர் வீட்டுக்கு போ, அவனை எழுப்பு அப்படின்னு. பாருங்கள், இதெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு தாங்க கடவுள், அதனால் அவரே செஞ்சார், கடவுள் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்லாம் எண்ணிடாதீங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நானாக இதெல்லாம் செய்யலை, கடவுள் என்ன அப்படி செய்ய சொன்னாருன்னு. இப்போ சீஷருங்களெல்லாம் கூப்பிட்றாரு, வா லாசர் வீட்டுக்கு போகலான்னு. அப்போ கூட இந்த சீஷர்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வாங்க நாமளும் போய் சாகலாம் அப்படின்னாங்க. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை படித்து பாருங்கள், இந்த லாசர் சம்பவத்தை படித்து பாருங்கள். கூட இருக்கிற சீடர்களுக்கே வெறுப்பு, கோபம். இவர் என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே போய் அதை சுகமாக இருக்கணும்ல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே உடனே போய் அதை சுகமாக ஆக்கியிருக்கணும் இல்லையா? இவர் ஏன் அப்படி பண்ணலை? இப்போ செத்த பிறகு இப்போ போய் பார்க்கலான்றாங்க. அப்போ வா நாமளும் போய் சாவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் அப்படி தாங்க இப்போ நினச்சின்னு இருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே இது உடனே சரியாயிடணும். ஆனால் பிரச்சனை வரத்துக்கு நம்ம என்ன செயல்பட்டோமோ அதை சிந்திக்கிறதே இல்லை. அந்த பிரச்சனை வரத்துக்கு என்னென்னலாம் நம்ம தவறு பண்ணணும்னு அதை சிந்தித்து அதுக்கு வருந்தி அதுக்கான தீர்வு தேடினோம்னா இந்த வரப்போகிற பிரச்சனை அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, பனி போல் விலகிடும். பாருங்கள், அது இயேசு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறது கொண்டு போகிறீங்கல்ல, அதை மாதிரி பண்ணாதீங்க. காணிக்கை பெட்டி அண்டையிலே உங்கள் காணிக்கையை வச்சுருங்க. இப்போ இந்த காணிக்கை எதுக்கு கொடுக்குற? இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தானே கொடுக்க வர. முதலாவது அந்த பிரச்சனை எங்கே உருவாச்சு? உன் சகோதரத்தில் பிரச்சனையா?
முன்பு போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகு, பின்பு வந்து இந்த காணிக்கையை செலுத்து. அங்கே ஒப்புரவு ஆகிட்டின்னா அதுக்கப்புறம் காணிக்கையும் தேவையில்லை, உனக்கு கோயிலில் வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்களே கோயில், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவின்னு தங்க ஆரம்பிச்சிடுற இல்லையா? வினியாளிக்கு தாங்க வைத்தியம், சுகம் உள்ளவனுக்கு வேண்டியதில்லை. பாவிங்களுக்கு தான் கோயில், ஆஸ்பத்திரி, ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் நல்லவர்களுக்கு தேவையில்லையே. சிந்திச்சு பாருங்கள். இதை சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு தோணுதா? இதை நான் பேசலை, இயேசு பேசினார். பிணியாளிக்கு தான் வைத்தியம், சுகம் உள்ளவனுக்கு வேண்டியதில்லை. நீங்கள் நல்லவங்களாக ஆயிட்டிங்களா, உங்களுக்கு கோயிலே தேவையில்லைங்க, நீங்கள் தாங்க கோயில். இது மாதிரி வாழ விரும்புங்க அப்படின்னு கொரிந்தியரில் பவுல் பேசுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறிவீர்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தெரியுமா? இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா தவறுகள் செய்ய உங்களுக்கு எண்ணம் வராதே, செய்ய மாட்டிங்களே அப்படின்னு அவர் ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. இது புரிஞ்சதுனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தான் வாழ பழகணும். நாம் பிணியாளியாக இருக்கக்கூடாது, சுகமுள்ளவராக இருக்கணும். இயேசு வந்தது சுகமளிக்க தாங்க, பிணியாளிகளை சுகமளிக்க தான் வந்தார். நாமெல்லாம் முதல் இயேசுவை தெரிஞ்சதுக்கு முன்னாடி பிணியாளிக்க தான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, இப்போ நீங்கள் சுகமுள்ளவராக மாறணும். திரும்ப திரும்ப பிணியாளியாக இருந்து திரும்ப நீ கோயிலுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டே இருக்கக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் போகிறீங்கள, தெரிஞ்சுக்கணும். இது இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியப்பட்டதா என்னன்னு தெரியல, ஆனால் இப்படிலாம் வசனங்கள் எழுதியிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அதுக்கான அறிவாற்றலும் ஞானத்தையும் கொடுப்பார். நம்மளோட கூட இடைப்படுவார். அவன் லாசர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போது இயேசு அவராக எந்த செயலும் செய்யலைங்க. கூட இருக்கிறவங்களாம் கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல, அவராக போய் துணிஞ்சு எதுவும் செய்யவே இல்லை. இதான் இப்போ உத்தரவு கொடுக்குறாரு, லாசர் வீட்டுக்கு போகணும். லாசர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் இயேசு சூழ்ந்துக்கிட்டு அழறாங்க. உன்னோட எவ்வளோ நெருங்கிய நண்பனாக இருந்தான், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதே அவன் சுகமாக இருக்கலாம்ல, இப்போ செத்துப்பிட்ட பிறகு பார்க்க வரீங்களே அப்படின்னு அவங்கெல்லாம் வேதனைப்பட்ட அழறதை பார்த்து இயேசுக்கும் ஒரு துக்கம் வந்துருச்சு. என்ன துக்கம்னா, இந்த மக்கள் இன்னும் திருந்தாமலே இருக்கிறாங்களே, எப்போ தான் இது திருந்த போதுங்களோ தெரியலையே. ஏன்னா நான் வந்திருக்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு சுகம் நடக்க போகுது, ஒரு துக்கமாக இருக்குதா அங்கே சந்தோஷம் வரப்போகுது. பாருங்கள், ஒரு பாப்பா இறந்துடுச்சு, 12 வயசு பாப்பா. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு, அழறவங்களாம் பார்த்து அழாதீங்கள் அப்படின்னாரு. இன்றைக்கி சாவு வீட்டில் போய் அழறவங்களை பார்த்து அழாதீங்கள் சொன்னால் ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள்? அதனால தான் இவர் கலக்கமாயிடுச்சு. நான் வரேன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு சுகம் நடக்க போகுது, ஒரு புதுப்பித்தல் வரப்போகுது, ஒரு புது பிறப்பு வரப்போகுது, இன்று புதிதாக பிறக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இன்னுமா வரல உங்களுக்கு அப்படின்னு துக்கப்படுறாரு. மாதா மரியாதை கூப்பிட்டு அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை நகர்த்துன்றார். அப்போ மாதா மரியாள் வேறு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இயேசுநாதருக்கு. என்னென்னா, ரபி லாசர் சேர்த்து 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ அது புழு வச்சிட்ருக்கோம், ஒரே நாத்தடிக்கும், இப்போ போய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். மாதா மரியா அப்படி சொன்ன உடனே இயேசுக்கு மேலும் துக்கமாயிடுச்சுன்னார். மேலும் துக்கமாயிட்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ இயேசு அங்கேருந்து என்ன பண்ணார்னா, பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறார். என்னென்னா, பிதாவே, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் எப்போதும் செவி கொடுக்கிறீர்கள் என்று நான் அறிவேன், இந்த கூடியிருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும் என்று இப்போ நான் உங்ககிட்ட வேண்டுறேன் அப்படின்னு பிதா சொல்லி தான் இங்கே வந்தார் இல்லையா. இந்த வேலையை இவர் கடவுளாக இருந்து செஞ்சார்னாக்கா இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே இங்கே அவன் கல்லர்லேருந்து வெளியே வந்துட்டுருப்பான். அதுக்கெல்லாம் இவர் கடவுள்லாம் இல்லை, இவர் மனுஷன்தான். கடவுள்கிட்ட வேண்டுறாரு, பிதாவே என் ஜபத்துக்கு நீர் எப்போதும் செவி கொடுக்கிறீர். இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் அங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் வரணுன்ட்டு தான் இந்த ஜபம். அவருக்காக இல்லை, பிதா கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே இந்த நல்ல காரியம்லாம் நடக்கும். அப்போ பிதாங்கிறவரை நீங்கள் அதிகபட்சமாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பிதாங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு அந்த காலத்தில் கிடையாதுங்க. இயேசு வந்து பிதான்னு சொல்லும்போது யூதர்கள்லாம் இயேசு அடிக்கவே போனாங்க. நீங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், எங்கள் முற்பிதாவின் தேவன் தான் சொல்லணும். பிதான்லாம் சொல்லக்கூடாது, கடவுளை அப்பான்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னால் கல்லிருந்து கொல்லுவாங்க. கடவுளுக்கு பிள்ளைகள்லாம் கிடையாது, அவரை யாரும் அப்பான்னு கூடக்கூடாது. அதனால் இந்த உறவு முறைலாம் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருந்தது அங்கே. இவர் பகிரங்கமாக சொல்கிறார், நீங்கள் ஜபம் செய்கிற விதமாவது பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே என்று அழையுங்கள். அதனால் இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அன்னைக்கு புதுசு. இன்றைக்கி நம்ம
பல நூற்றாண்டுகள் போயிடுச்சு, பல செய்திகள்லாம் கேட்டு பழசாயிட்டோம் இல்லையா? அதனால் பிதாவேன்னு கூப்பிட்றது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. அன்னைக்கு இயேசு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் புது செய்தி கேட்கும்போது அப்படியே அதறாங்க. என்னடா இவர் இப்படிலாம் சொல்லி தராரு அப்படி. அங்கேருந்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே, என் ஜெபத்துக்கு நீர் எப்போதும் செவி கொடுக்குறீர். கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் பார்த்து அலறாங்க. என்னடா பிதாவேன்றாரே, கடவுளை அப்பான்னு கூப்பிட்றாரு, இவர் கடவுளுடைய மகனா அப்படின்னு. ஏசு சொல்ல, நீங்களும் அவருடைய மகன்தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டால் நீங்கள் எல்லோரும் அவருடைய மகன் தான் அப்படின்னு. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் அங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு லாசரே எழுந்து சத்தமிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். லாசரு கட்டிய அந்த சீலையை, அந்த பிணத்தை கட்டுவாங்களா, அந்த சீலையோடு எழுந்திருச்சு வந்தான்னு வேதம் சொல்லுது. இது இவருடைய பலத்தினால் செஞ்சாரா, இவருடைய சக்தி ஆற்றலில் செஞ்சாரானா? இல்லை இல்லை இல்லை, பிதாவினுடைய வார்த்தையை அங்கே செயல்படுத்தினேன். இன்னொரு இடத்துல ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது இயேசுனுடைய சீடர் வந்து சொல்கிறார், இயேசுவே, வெளியில் உன்னுடைய தாயாரும் சகோதரியும் இருக்காங்க அப்படின்னு. அப்போது கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இயேசு கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? அந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு எங்கேயும் சொல்ல முடியாது இல்லையா? ஜெப ஆலயத்தில் இப்போது சர்ச்சிலலாம் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அதுவும் பொது மீட்டிங்லாம் வச்சா ஆயிரக்கணக்கான பேர் உட்காருவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் பேசுகிறாரு. என் தாயார் யார், என் சகோதரி யாருன்னு கேட்குறாரு. வந்திருக்கிறது மரியாளும் அவர் கூட பிறந்த சகோதரியும் வந்திருக்கிறாங்க. அப்போ ஊர் ஜனம்லாம் என்ன சொல்லும்? என்னடா இந்த ஆளுக்கு பைத்தியம் கித்தியம் பிடிச்சிச்சா, வந்துருக்குது, அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க, தங்கச்சி வந்துருக்கிறாங்க, என் தாயார் யார், என் சகோதரி யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு ஜனங்கள் பார்ப்பாங்க இல்லையா? இயேசு அடுத்த வசனம் சொல்கிறாரு, பிதாவின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை பேரும் என்னுடைய தாயாரும் சகோதரியும் தான் அப்படின்னார். எது தன்னுடைய சொந்தத்தில் வந்தாடுறாங்களே, எல்லாருடைய உடம்புக்குள்ளவும் ஆதாம் இருக்கார். அந்த ஆதாம் தான் மறுஜன்மத்தில் இயேசுவாக வந்திருக்கிறார். அதனால் நான் எப்படி பிதா கீழ்ப்படுகிறேனோ அதுபோல் நீங்களும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்தீங்கனாக்கா நீங்கள் எல்லோரும் என் சகோதர சகோதரிகள் தான், நீங்களும் என் தாய் தான். எப்படி இருக்குது விஷயங்கள்? எல்லாமே அந்த முந்தின ஆதாமுடைய வெளிப்பாடாகவே இருக்கும் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு நற்காரியங்களாக அந்த கிராமம் முழுக்க நிகழ்த்தி இவருடைய பேர் புகழ் ஊரெங்கும் பரவிடுச்சு. அதனால் இவரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு கழுதை மேலே உட்காத்தி வச்சு வழி நடுக்க மரக்கிளைகளெல்லாம் வெட்டி போட்டு வஸ்திரங்களை விரித்து போட்டு உன்னதத்தில் இருக்கிற தேவகுமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான பாட்டெல்லாம் பாடி அவரை ரொம்ப போற்றி புகழி கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள் சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்கள். அதே தெருவில் தான் அவரை அடுத்த வாரம் அடித்து சிலுவையோடு கூப்பிட்டு போகிறாங்க. எந்த தெருவில்? உன்னதத்தில் உள்ள தேவன் குமாரனுக்கு ஓசன்னா. அப்புறம் அங்கே கூட கடவுள்னு யாரும் சொல்லலை, உன்னதத்தில் உள்ள தேவகுமாரனுக்கு ஓசன்னா. அவங்களாம் ரொம்ப கிளியராக தாங்க இருக்கிறாங்க. இங்கே தான் என்னவோ இயேசு கடவுள்னு சொல்லிட்டாங்க. அதே வீதியில் இவரை சிலுவையில் அடித்து கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. அப்போது கெட்சமன் தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணுறாரு. கடைசி சோதனை அங்கே தான் நடக்குது. என்ன ஜெபம்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கள் பண்ணும். எதுக்காக இந்த ஜெபம்? எந்த வீதியில் இவரை போற்றி புகழி கூட்டு போனாங்களோ அதே வீதியில் இப்போ இவரை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்போ இவர் எப்படி பார்க்க போகிறாங்க? ஒரு கல்லனை போல் பார்க்க போகிறாங்க இல்லையா? ஒரு கைதியை போல் பார்க்க போகிறாங்க, ஒரு குற்றவாளியை போல் பார்க்க போகிறாங்க. இதை எண்ணி மிகப்பெரிய வியாகுலத்தில் வந்துட்டாரு அப்படின்னு வசனம் வருது. அப்போ புகழ்ச்சிங்கிற மாயை இவரையும் ஆட்கொள்ளுது இல்லையா? தைரியமாக இந்த வசனங்களெல்லாம் படிங்க. இயேசுவையும் புகழ்ச்சிங்கிற ஒரு மாயை ஆட்கொண்டது. அந்த வியாகுலம் அவருக்கு எப்படிப்பட்ட வியாகுலமாக இருந்ததுன்னா, முகத்தின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக அந்த பாறையில் விழுந்ததுன்னு அந்த வசனம் வருது. எப்படி வரும்? முகத்தில் வேர்வை தாங்க வரும், ரத்தம் பெருந்துளி எப்படி வரும்? இதை எண்ணி அவர் கண்ணு வழியாகவும் மூக்கு வழியாகவும் ரத்தம் வழிஞ்சிருக்கலாம் இல்லையா? அது வேர்வையோடு கலந்து கீழே சொட்டும்போது ரத்தத்தின் பெருந்துளியாக கொட்டுச்சான். அப்போ மூக்களையும் கண்ணுலேயும் ரத்தம் வர அளவுக்கு எந்த அளவுக்கு இவருக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சுனாக்கா அதை பற்றி அந்த வியாகுலத்தை எண்ணி 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 ரத்தமே சிந்துற அளவுக்கு எண்ணிட்டார் இல்லையா? அவ்வளோ பெரிய வியாகுலத்தில் விழுந்துட்டார். ஆனால் பிதா விடலை. உடனே தேவதூதர்களை அனுப்பி வச்சார் அவரை தேற்றுவதற்கு. இந்த வசனங்கள்லாம் அப்படியே இருக்கும் பாருங்கள்.
தேவதூதர்கள் வந்து இவரை தேற்றினார்கள் எழுதியிருக்கும். என்ன தேற்றினார்? இதை அப்படியே எபிரியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்கிறார் இதை. தேவதூதர்கள் என்ன வந்து தேற்றுறாங்களாம், இயேசுவே இந்த பாத்திரத்தின் வழியாக நீங்கள் நிறைவு பெற வேண்டும் என்றே தான் உங்களை இங்கே அனுப்பப்பட்டது. நீங்களும் அதுக்காக தான் இங்கே வந்தீங்க. இதை தவற விட்டுட்டிங்கன்னா உங்கள் மக்களையும் உங்களையும் இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த பாடுகளை நீங்கள் ஏற்கத்தான் செய்யணும். இந்த பாடுகளை நீங்கள் ஏற்று முடிந்த பிறகு முந்தின பாவம் எல்லாம் உங்களுக்கு போய் இப்போ நீங்கள் எப்படி ஆவீங்களாக்கா, முதல் ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டான், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கிற அந்த ஆளுகிற தன்மை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே, அதுபோல் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழார் மேலோர் எல்லாருடைய நாவுகளும் உங்கள் நாமத்தை தான் உச்சரிக்கும், எல்லா முழங்காலும் உங்களுக்கு மண்டியிடும். இதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பாடுகளை சகிச்சு கொள்ளுங்க என்று அவங்க ஆறுதல் சொன்னாங்களாம். பவுல் சொல்கிறார், சிலுவை பாட அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாராம், வரப்போகிற நன்மையை எண்ணி இந்த பாடுகளை சகித்து ஏற்றுக்கொண்டார். வசனத்தை படித்து பாருங்கள். எபிரியருக்கு எழுத நிருபத்தில் இந்த வசனங்கள் எழுதியிருக்கு. எப்படி ஏற்றுக்கிட்டாராம்? வரப்போகிற நன்மை. என்ன நன்மை? இத்தனை நூற்றாண்டுகளாக நம்மால் இவ்வளோ பெரிய பாவங்கள் பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ இதை நிறைவு பெற்று எல்லா மக்களும் அந்த உன்னதமான நிலையை அடையணும் இல்லையா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரணும் இல்லையா, அந்த ஏதேன் என்ற தோட்டத்துக்குள்ளே வரணும் இல்லையா, இப்போது ஜீவ விருட்சத்துக்கான கனியை புசிக்கணும் அல்லவா. அதனால் இந்த பாடை சகித்து ஏற்றுக்கொண்டாராம் வரப்போகிற நன்மைக்காக. அந்த பாடு எப்படிப்பட்ட பாடாக இருக்குது? அந்த வீதியில் இவரை அடித்து கொண்டு போகிறாங்க. பசி, தாகம், பலவீனம், அவமானம், வெட்கம், துக்கம் எல்லாமே சேர்ந்துருக்குது. சங்கீதம் 22 படித்து பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். சிலுவையில் இவர் பட்ட பாடை அவ்வளோ பெரிய பாடுகள் சூழ்ந்து இருக்குது. இவர்கிட்ட யாரெல்லாம் நன்மை பெற்றாங்களோ அவங்கெல்லாம் அழறாங்க. இவரை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ அவங்கெல்லாம் இந்த இடத்துலேயே வந்து நிந்திக்கிறாங்க. இவன் ஒரு கள்ளன், இவனை அடிங்க கொல்லுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம், ஐயோ இவரை இப்படி கொல்றாங்களே, ஒரு நல்ல மனுஷனை இப்படி பாடுபடுத்துகிறாங்களேன்னு ஒரு கூட்டம் அழுது. அப்படி அழுதுகிட்டு இயேசுக்கிட்ட வர கூட்டத்தை இயேசு சொல்கிறாரு, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன்? இனி நீங்கள் பழைய வாழ்க்கை வாழாமல் புது வாழ்க்கையை தேடுங்க. நான் சொல்லி கொடுத்த நியாயப்பிரமாண வாழ்க்கையை வாழுங்க. அடிக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார், அவரை நிந்திக்கிற, அடிக்கிற, துப்புகிற அந்த மனுஷங்களுக்காகவும் பிதா கிட்ட வேண்டார். என்னென்னு? பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அதனால் இவரை மன்னியுங்கள். யாரை? ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள போர் வீரர்கள்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ இந்த பரிசேயர்களும் ஆசாரியரும் தான் காரணமாக இருந்தாங்க. அவங்களுக்காகவும் வேண்டுறார். இவர் அடிக்கிறவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டுறார். பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிடுங்க. இதுதான் ரொம்ப உச்சகட்டமான மாற்றம். தமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்களா, அந்த நேரத்தில் யாராலையும் நல்லா இருக்கணும்னு வேண்ட முடியாதுங்க. முடியுமா அது? அப்படி வேண்டிட்டா நம்ம மனுஷகுமார் இருந்தால் கிறிஸ்துவின் சாயல் தான். ஆனால் அப்படி வேண்ட வராது இல்லையா. நம்ம உணர்வுகள் அந்த நேரத்தில் உள்ள சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு வந்து நம்மளை அப்படி வேண்ட சொல்லாது. அந்த வலி வேதனை எல்லாம் அப்படி சொல்லாது. நம்மளை அடிக்கிறவங்கள நம்ம சபிக்க தான் செய்வோம், இல்லை தடுக்க செய்வோம், இல்லை அலறுவோம், கத்துவோம் இல்லையா. அவர் அப்படி இல்லை, மயிர் கத்தரிக்கை கொண்டு போன ஆடு போல் அமைதியாக. அப்படியே அவரை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், அவரை மன்னியுங்கள். இன்றைக்கி கூட இந்த ஊழியெல்லாம் செய்ய போகிறவங்க பாருங்களேன், இந்த கிறிஸ்துவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எங்கன்னா ஒரு ரோடு முனையில் நின்றுக்கிட்டு அங்கே உள்ள சாமிங்களெல்லாம் பார்த்து திட்டுறது, இது கல், மண், பிசாசு அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவன் அடிக்காமல் விடுவானா? அவனுக்கு எப்போ விவரம் தெரியுதோ அவன் புரிஞ்சுக்குவான். அன்றைக்கி நாம் ஒன்றும் ஊர் முழுக்க போய் கத்தி யாரையும் கூட்டின்னு வர முடியாது. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வராராம். நம்ம முயற்சியில் ஒன்றும் கிடையாதுங்க. முடிஞ்சால் இந்த செய்தியை சொல்லணும், யாரையும் நிந்திக்காமல் சொல்லணும். இன்னும் வேதம் சொல்லுது, என் நாமத்தை வீதியில் வழங்காத இரு அப்படின்னு. சில சபைகள்லாம் பாருங்க, காலங்காத்தால் 5 மணிக்கெல்லாம் ஒரு ஸ்பீக்கரை கட்டி அக்கம் பக்கம் தூங்குறவனெல்லாம் போட்டு எழுப்பி அவனுக்கெல்லாம் இந்த வழிபாட்டு மேலே விருப்பமே இருக்காதுங்க. இவனுங்க படுற அமக்கலமே அவனுக்கு பிடிக்காது. ஜன்மத்துக்கு இந்த சபைக்காக போகக்கூடாது, இந்த மார்க்கத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு இவங்க பண்ணுற இந்த வழிபாடுன்ற பேரில் பண்ணுற அட்டூரியம் இது பாரு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. காலையில் ரேடியோ போட்டுக்கிட்டு
நீ இருக்கிற அந்த சபைக்குள்ளே வாயால் பேசினாலே எல்லாருக்கும் அதெல்லாம் கேட்கும். இல்லை அந்த சபையாருக்கு கேட்குற மாதிரி கதவுகளை மூடிக்கிட்டு அந்த சவுண்டு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஊரில் இருக்கிறவங்களே கேட்கணுன்னு ஊரில் இருக்கிறவங்களை யார் கூப்பிட சொன்னாங்க? ஒரே சத்தம் போட்டு கத்துறது, அந்நிய பாஷை அது இதுன்னு லபான்னு கத்தி ஒரு வழி ஆக்கி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கத்தின உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப எரிச்சலாகி போயிடுது. சிச்சி இந்த வழிபாடம் வேணால் இவனுக்கு தேவையில்லடா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போகுது. இன்றைக்கும் முழு மனசோட கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறவங்க முழு மனசோட இல்லைங்க. வந்து வழிபாட்டுக்குள்ளே உட்காந்தா கூட விஷயம் என்னவோ அதை சொல்கிறதில்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் தான் பிழைப்பீங்கன்ற ஒரு விஷயத்த சொல்கிறதே கிடையாது. பாடல் பாடுறது, அந்நிய பாசத்தில் கத்துறது, அவங்களுக்கு காணிக்கையை பற்றின செய்தி அதிகமாகவும், சபை வளர்கிறதுக்கான செய்தி அதிகமாகவும், ஊழியம் போய் செய்கிறதுக்கு செய்தி அதிகமாகவும் இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வாழணுங்கிற விஷயத்த அந்த அளவுக்கு சொன்னதாக எனக்கு தெரியல. நானும் நிறைய சபைகள்லாம் பார்த்துட்டேன், நிறைய பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டும் வந்திருக்கிறேன். இதெல்லாம் பரமபிதா நடாத நாத்துக்கள், உங்களுடைய முன்னோரின் பாரம்பரியங்களை தான் நடத்துகிறீங்க. இதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நற்செய்தியை சொன்னீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழுங்கன்னு சொல்லுங்கள். நல்லவங்களாக வாழுங்க, அப்போ தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்லுங்கள். எப்படி அந்த நல்லவராக வாழணும்னா இந்த மலைப்பிரசங்கத்தை சொல்லிக் கொடுங்க. அதை தவிர வேறு ஒன்றும் வேதத்தில் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நீங்கள் வம்ச வரலாறு, தீர்க்கதரிசிங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் கலந்து பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் கலந்து ஊற்றி எல்லாரையும் குழப்பி வச்சிடுறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சரி ஆசீர்வாதமும் சரி கிறிஸ்துவ சார்ந்தவங்களுக்கு வரவே வராது. அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும், ஒரு கோயில் இருக்கணும், அங்கே பலிபீடம் நடத்தணும், லேவியர்கிட்ட தான் நீங்கள் காணிக்க தசம்பாகம் கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து சேரவே சேராதுன்னு தானே கிறிஸ்து வந்தார். இதை யூதர்களே தவற விட்டாங்க. ரட்சிப்பு உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கிறிஸ்து கொடுத்தாரு. இந்த வழிபாட்டில் உங்கள் முழு உள்ளத்தையும் முழு ஆத்மாவையும் கொடுத்தா போதும். இது எங்கேருந்து வேணாலும் செய்யலாம். கற்றுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் சபையில் போய் உட்காந்து ஒரு மார்க்க கூட்டமாக மாறுறத காட்டிலையும் இந்த நற்செய்தியை அவரவர் வாழ்க்கையிலே நடைமுறையாக கொண்டு வர பாருங்கள். இது உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். பக்கத்து வீட்டுக்காரனும் உன்னை நேசிப்பார், இந்த நல்ல மனுஷனாகிறான் அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் மதம் பிடிச்சி அலையிறாங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சத்துரு, உங்கள் வீட்டாரே சத்துரு, உங்கள் எதிர் வீட்டுக்காரன் சத்துரு, அந்த வழிபாட்டுக்காரன் சத்துரு, இவன் பிசாசு, இவன் கல் மண் பேசுனீங்கன்னா அவங்க உங்களை எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பகைகளை உண்டாக்கக்கூடாது. இந்த கிறிஸ்து இங்கே எப்படி வேண்டுறாரு? பிதாவே அவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. என் மூலமாக தான் அவங்களுக்கு ரட்சிப்பு வரப்போதுன்னு தெரியல. ஆனாலும் இதுக்கெல்லாம் நானே காரணமாக இருக்கிறேன். அதனால் அவர்களை மன்னியுங்கள் வேண்டார் இல்லையா? இதுபோல் தன்னை உயர்த்தாமல் தாழ்த்தி மனுஷ சாயலாக வந்து அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவை மகிமைப்படுத்தினார். சிலுவையில் சொல்கிறார், பிதாவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. மரணமானார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் இந்த நீதிக்காகவே உயிர்த்தெழப்பட்டார். அவர் வாழ்ந்த நீதி வாழ்க்கைக்காக உயிர்த்தெழப்பட்டார். மரணத்தில் இருந்த கிறிஸ்துவ உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்பட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் அறிவிலும் சிந்தனையிலும் பக்தியிலும் மரணமடைந்து கிடக்கிற அந்த உணர்வை அவரும் உயிர்ப்பித்து கொடுப்பார். அப்போது கிறிஸ்து அடைஞ்ச இடத்த நாமும் போய் அடைவோங்கிறது தான் உண்மை. ஆமென். சரி, இயேசு தூய மனிதன், கடவுள் இல்லை. இந்த செய்தியை கேளுங்க, விழிப்படையுங்க. இதில் உள்ள சந்தேகத்தை எப்போதும் போல் ஃபோன்லேயோ அல்லது ஃபோனில் விமர்சனமாக எழுதுங்க. அந்த விமர்சனம்லாம் எழுதவே மாட்டேங்கிறீங்க. ஃபோனில் நிறைய பேர் கேட்குறீங்க. பரவாயில்ல, தொடர்ந்து சந்தேகம் இருக்கிறவங்க கேளுங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார். உங்கள் சந்தேகம் தீர்க்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். ஆமென். சரி, நாம் ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்துக்கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றொன்றுக்கும் உம்முடையதே. ஆமேன்.